தனிப்பட்ட முறையில நீங்க வந்து அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போனதற்கு என்ன காரணம்? இவ்வளவு பணிகளையும் ஆற்றி இந்த 10 ஆண்டுகளுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் என்னுடைய உயரம் சின்னதாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த சீட்டு கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு அது ஒரு காரணமா இருக்கலாம். சீட்டு இல்லாததுக்கு என்ன காரணம் சார் சொன்னாங்க? இல்ல சீட்டு இல்லாததுக்கு முறை தாவேக்கா வந்து ஒரு கவர்ச்சியில மக்கள் வாக்களித்து ஆட்சி வந்தாங்க. திராவிட இயக்க தலைவர்கள் தான் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகவில்லை. கொள்கையை நீர்த்து போக செய்து விட்டார்கள் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள். கோவை தெற்கில் 150 கோடி ரூபாய் என்கிறார். இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? அமைதியா வர்றாரு, அமைதியா போறாரு. அவர் பார்த்தாலே வந்து சாந்த சொரூபமான ஒரு குணம், அமைதியே வடிவமாக இருக்கிறார். வம்புக்கு எடுத்ததுனால உதயநிதி அதுக்கு பதில் சொன்னார் சட்டமன்றத்தில். இதை விட தரக்குறைவாக நடந்து கொண்டவர்கள் தானே திமுகவினர். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக போகிற போது சேலையை பிடித்து இழுத்தவர்கள் தானே. இந்த 5 வருட காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற போது உங்களோட தானே இருந்தோம். எந்த பதவி சுகத்துக்காக பணம் உங்கள்கிட்ட கேட்டு பெற்றோமா? இல்லை ஏதாவது உங்களிடத்துல வேற ஏதாவது துன்புறுத்தணுமா? வீழ்ந்தாலும் அந்த இயக்கத்தோடு தான் இருப்போம் என்று தானே இருந்தோம். நான்லாம் என்ன நினைச்சேன், அதிமுக இருந்து செத்து போயிடுவேன் தான் நினைச்சேன். நடிகர் விஜய் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிட்டா பிரபலமாயிடலாம், பாடலாசிரியர் போயிடலான்னு ஒரு கனவு. அவங்க தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்திருக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் இருக்காங்க. கிட்ட பேச பல விஷயங்கள் இருக்கு, வாங்க நிகழ்ச்சி போவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பழுத்த இலைகள் உதிர்ந்தால் மீண்டும் இலைகள் துளிர்ப்பது அப்படிங்கிறது இயற்கை நடத்தும் பாடம் தானே. இன்னமுமே அதை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? நிச்சயமாக இயற்கையை நடத்துகிற பாடம் தான். ஆனால் பட்டமரம் துளிர்க்காது. பட்டமரம் நீங்க சொல்றது யாரா சார்? பட்டமரம் என்பது பொதுவாக சொல்வது. ஒரு மரத்தை புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கலாம். நல்ல உரமிட்டு நல்ல களை எடுத்து நல்ல நீர் பாய்ச்சினால் மரம் துளிர்க்கும். ஆனால் துளிர்க்காத மரங்களை வைத்து என்ன செய்வது? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது ஒரு பொதுவான ஒரு இயல்பான கவிதை. அதிமுகல இருந்து மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போகும்போது நீங்க சொன்னீங்க, இங்க அதிமுகல வந்து எம்பிலாம் அவரை வந்து அம்மா ஆக்குனாங்க, பல்வேறு பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க, நன்றி மறந்துட்டு பஞ்சம் விலைக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை நீங்க முன் வச்சிருந்தீங்க. சமீபத்துல நீங்களுமே தாவேக்காவுக்கு போயிருக்கீங்க. இதை எப்படி சார் எடுத்துக்க? அதாவது அடுத்தவருக்கு நிகழ்கிற போது செய்தி, நமக்கு நேரிடுகிற போதுதான் அந்த துன்பமும் துயரமும் வேதனையும் வலியும் தெரிகிறது. எந்த விதமான நெருக்கடியில் அவர் போயிருப்பார் என்பதை இப்போது நான் உணர்ந்து பார்க்கிறேன். நான் கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி செல்வேனா என்று நினைத்து பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு சூழல், இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதை எண்ணி பார்க்கிற போது மிகுந்த வேதனை தான் உள்ளத்திலே இடுகிறது. ஆகவேதான் நான் என்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டேன், புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல இந்த இயக்கத்திற்கான தொடர்பை, அந்த நினைவுகளை நான் என்ன செய்வேன் என்று கேட்டிருந்தேன். ஆக இது நான் எனக்கே நேர்ந்திருக்கிற போது நான் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதே என்றுதான் யோசித்து பார்க்கிறேன். ஓகே சார். சார், பலர் வந்து அதிமுகல இருந்து தாவேக்கால வந்து இணைஞ்சாங்க. நீங்க இணைந்த நாள் வந்து முதல்வர் விஜய் வந்து வந்திருந்தாரு. ஆமா. இல்ல முதல்வர் விஜய் முன்னிலையில தான் நீங்க இணையணும்னு நினைச்சீங்களா, இல்ல அன்னைக்கு எதேச்சையா எல்லாரையும் சந்திக்கிறதால? இல்ல, நான் எந்த கோரிக்கையும் வைக்கல. முதல்வர் முன்னால நான் இணையணும். நான் ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், ஒரு மீடியாவை சந்திக்கக்கூடியவராக இருந்திருக்கிறேன், இருந்து கொண்டும் இருக்கிறேன். ஆகவே ஒரு முதல்வர் முன்னால் சேர்ந்தால் ஒரு நன்றாக இருக்கும், நான் ஒரு வாதத்தை வைப்பதற்கு அது சரியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த கோரிக்கையை மாத்திரம் வைத்தேன். அந்த வாய்ப்பு உடனடியாக நான் விலகிய மறுநாளே இன்று அவர் சந்திக்கிறார், நீங்கள் விரும்பினால் சந்திக்கலாம் என்று அழைத்தார்கள். சென்றேன், சந்தித்தேன். ஒரு இனிய சந்திப்பு. என்ன சார் பேசினாரு? என்ன பேசுனீங்க? நல்லா பேசினார். இந்த மாதிரி வந்து நான் அரசு தலைமை கொறடாவாக, முன்னாள் அமைச்சராக, பள்ளிக்கல்வி, இளைஞர் விளையாட்டு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் என்று சொன்னேன். வாழ்த்துக்கள் என்று சொன்னார். என்னுடைய நூலை நான் வழங்கினேன். இது தினமணி இன்று தமிழ் நாளிதழ்களில் வெளிவந்த 5 ஆண்டுகள் கட்டுரை தொகுப்பு. நீங்க எழுதின கட்டுரை. இது துணை ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டார்கள் என்று சொன்னேன். அதையே உற்று பார்த்து விட்டு என் முகத்தையும் பார்த்தார். வாழ்த்துக்கள் சொன்னார். மேலும் 6 நூட்கள் தினமலர் வெளியிட்டிருக்கிறது என்று அதை கொடுத்தேன். இதை வந்து நீங்க வெளியிடணும், உங்களுக்காக காத்திருக்குது.
தனிப்பட்ட முறையில நீங்க வந்து அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போனதற்கு என்ன காரணம் சார்? இல்ல, அதாவது தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு 10 ஆண்டு காலம். ஓகே. இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இயக்கத்திற்காக என்னால் முடிந்த ஒரு சிறு பங்களிப்பு தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஊடக சந்திப்பு, எழுத்து வடிவில், பேச்சு வடிவில், மாநாட்டிற்கான உழைப்பிலிருந்து இன்னும் பல்வேறு மேடை தோறும் முழங்குவது, மேலும் தேர்தல் அறிக்கைகளை தயார் பண்ணுவது, மற்றும் இருக்கிற செயற்குழு பொதுக்குழுக்களில் தீர்மானங்களை நிறைவேற்றுவது, ஓகே, இப்படி பல வடிவங்களில் எங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகள். அதுதான் பெரிய இதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். இவ்வளவு பணிகளையும் ஆற்றியிருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளை கூட்டி கழித்து பார்த்தால் என்னுடைய உயரம் சின்னதாக இருக்கிறது. உழைக்காதவர்களை பணம் வைத்திருந்தால் அவர்களை பெரிய ஒட்டகங்களைப் போல காட்டுவதும், உண்மையாக உழைக்கிற ஒட்டகங்களை சிறு ஆடுகளைப் போல நினைத்துக் கொள்வதுமான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. சரி, இனிமேலும் நீங்க இருந்தால் சரியாக இருக்காது என்று மதியாதார் வாசல் மிதியாதே என்கிற அடிப்படையில் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் என்று மதிக்காதவன் பின் சென்று உயிர் வாழ்வதை விட வெளியே போய் கெட்டு போயிட்டாங்கிறது நல்லது என்கிற செய்தியே வள்ளுவ பேராசான் சொன்னதைக்கு கீழ்ப்படிந்து சரி ஒரு முடிவு எடுத்துடலான்னு சொல்லிதான் நாங்க. ஓகே சார். குறிப்பா வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த சீட்டு கொடுக்காது அப்படிங்கிறது அது ஒரு காரணமா இருக்கலாம். இது போன்ற பல்வேறு காரணங்கள். சீட்டு இல்லாததுக்கு என்ன காரணம் சார் சொன்னார்? இல்ல, சீட்டு இல்லாததுக்கு பணம் இல்லை, வேற என்ன இருக்கு? போதிய பணம் இல்லை. இப்போ தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும். அது ஒரு சிறிய தொகை நான் சொன்னேன், அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. பணம் வேண்டும் என்று சொல்லிட்டார்கள். ஆகவே அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் உழைப்பாளிகளுக்கு, உழைக்கிறவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை தந்து கொண்டிருந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்கெல்லாம் 2011 என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள். சட்டமன்ற உறுப்பினரானோம், பல்வேறு நிலைகளை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார்கள். 2016 அந்த வாய்ப்பை தந்தார்கள். மீண்டும் 2021 அந்த வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று தந்தது. ஆக இந்த முறை பணம் என்கிற அளவுகோல் என்று வைக்கிற போது சரி, இனிமேல் உழைப்பவர்களுக்கு இங்கு வந்து வேலை இல்லை. பசித்தவனின் வழியை உடையவன் அறிய வேண்டும். பசித்தவன் வழியை உடையவன் அறியவில்லை என்று சொன்னால் கொடிது என்று சங்க இலக்கிய பாவலன் சொல்லியிருக்கிறார். ஆக பசியோடு இருப்பவனுக்கு உணவு வழங்குகிற அந்த பாங்கை எந்த தலைவர் பெறவில்லையோ அந்த தலைவர் தோற்று போவார். அவர் தலைமை தாங்குகிற இயக்கமும் தோற்று போவார். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு எழுத்தாற்றல் மிக்கவர் அப்படிங்கிற அடிப்படையில பல்வேறு இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நீங்க ரொம்பவே ஆதரிச்சு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க, நிறைய எழுதி. தலைமை இருக்கிற போது ஒற்றை தலைமை வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி அவரை தொடர்ந்து ஆதரித்ததிலிருந்து தொடங்கி, ஆதரவு என்று சொன்னால் தீவிரமான ஆதரவு என்றிலிருந்து தொடங்கி, எடப்பாடியார் புரட்சி தமிழர்ங்கிற பட்டம் வழங்கியதிலிருந்து தொடங்கி அவரை முன்னிலைப்படுத்துவதில் மிக தீவிரமான ஒரு களப்பணியாளராக இருந்து செயல்பட்டதிலிருந்து தொடங்கி இப்படி பல்வேறு ஆக்கப்பணிகளை நாங்கள் செய்தோம். அப்படி இருந்த போதும் கூட அவர் கைதூக்கி விடுவதற்கு அவர் மனது தயாராக இல்லை என்கிற போது அந்த இடத்தில் இருக்க வேண்டாம். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே என்று கூறன். ஆகவேதான் நான் விலகி வந்துட்டேன். மற்றபடி அவருடைய கசப்பான அனுபவங்களை, அந்த துயர் மிகுந்த நாட்களை, துயர் மிகுந்த நிமிடங்களை, காயங்களை, கண்ணீரை திரும்பி திரும்பி அசை போட்டு பார்ப்பதில் எனக்கு விருப்பமில்லை. கடந்து போனவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் நடை போடலாம் என்கிற அடிப்படையில் தான் என்ற இளைய தளபதியாக இருந்து தளபதியாக உயர்ந்து அரசியலில் கூட்டணியே அமைக்காமல் தனித்து நின்று 108 இடங்களில் வெற்றி பெற்று 2 ஆண்டுகளில் மகத்தான உயரத்தை தொட்டு ஒரு வெற்றி சரித்திரம் படைத்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கையை நோக்கி, அவரை நோக்கி நான் நகரத் தொடங்கிவிட்டேன். ஓகே சார். ஆர்பி உதயகுமார்ட்ட இது போன்ற விஷயங்கள் பேசும்போது அவர் வந்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லா கட்சி தலைவர்களுமே தேர்தல் அந்த நம்ம வந்து சீட்டு கேட்கிற அந்த காலகட்டத்தில் அந்த நேர்காணல்ல வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கறதுலாம் வந்து ஒரு நடைமுறையில இருக்கிறது தான், இதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதை நீங்க எப்படி சார் பாத்தீங்க? இல்ல, அதாவது வந்துங்க, ஒவ்வொரு கட்சியும் வந்து பணம் வைக்க ஒவ்வொரு விதமான அணுகுமுறை. பணம் வைத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள், கட்சிக்காக உழைக்கிறவர்களுக்கு வாய்ப்பு.
அதே சமயம் உழைப்பவர்கள், தீவிரமான விசுவாசிகள், இந்த இயக்கத்திற்கு தேவையானவர்கள், அவரை ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக, எழுத்தாற்றல் மிக்கவராக இருப்பார், அல்லது களப்பணியில தீவிரமாக ஆற்றக்கூடியவராக இருப்பார். இப்படி பல்வேறு திறமைகளை படைத்தவர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கட்சியே அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை செய்து சட்டமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்சி அதிகாரம் பிடித்து என்று சொன்னால் அமைச்சர்களாக, சட்டப்பேரவை தலைவராக அனுபவமிக்க திறமையானவர்களை அந்த வாய்ப்புகளை வழங்குகிற போதுதான் அந்த ஆட்சியினுடைய திறன் மென்மேலும் வெளிப்படும். ஓகே, அப்படி ஒரு வாய்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தந்து கொண்டே இருப்பார்கள். ஆக எல்லோருக்கும் ஒரே அளவுகோலை வைக்கக்கூடாது. ஆமா, பணம் படித்தவர்கள் தேவைப்படும், பணம் அவசியம். அதே சமயத்திலே இயக்கத்துக்கு பற்றாளர்களாக இருக்கிற, பணம் இல்லை என்று சொன்னால் கூட அவர்கள் திறமையானவர்களாக இருக்கிற போது அந்த திறமையை அங்கீகரித்து அவரையும் கொண்டு சட்டமன்றத்தில் பேச வைக்கக்கூடிய ஒரு நற்பண்பு படைத்தவராக, தலைமை பண்பு படைத்தவராக, தாயுள்ளம் கொண்டவராக ஒரு தலைவர் திகழ வேண்டும். நீங்க தொகுதி மாத்தி கேட்டீங்க, அதாவது நீங்க விருதுநகர்ல அருப்புக்கோட்டையில இருந்து சென்னைக்குள்ள ஒரு தொகுதி மாத்தி கேட்டீங்க. அது கூட்டணிக்கு போனதுனால கொடுக்க முடியாம போச்சு, அதனாலதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாம போச்சு, அது போன்ற தகவல்களும் வருது. ஆமா ஆமா, உண்மைதான். 3 முறை நின்றுட்டேன் அருப்புக்கோட்டையில. சரி, வேற தொகுதி மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். மதுரையிலையும் இடம் இல்லை, சென்னையிலையும் இடம் இல்லை, இடம் வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருகிற போது பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சரி, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வெற்றியோ தோல்வியோ ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது கட்சி கைவிட்டுருச்சுன்னு தானே அர்த்தம். ஓகே ஓகே, ஆமா. இப்ப நான் ஒரு இடங்கள் சீட்டுகளே வாங்க முடியலன்னு சொன்னா என்னை நம்பி 100 பேர் 200 பேர் என் பேச்சு எப்படி கேட்பாங்க? நான் ஒரு அணி செயலாளராக இருக்கேன், என் பேச்சு அந்த அணி நிர்வாகி எப்படி கேட்பாங்க? ஓகே. அப்ப ஒரு ஏதிலிகளைப் போல, யாரும் மற்றவரை போல, ஒரு கையறு நிலையை போல நிற்கிற போது எனக்கான ஒரு இடம் கிடைக்காத போது அது ஒரு பெரிய ஒரு இழப்பீடு அல்லவா? அது மாத்திரம் இல்லைங்க, நான் தனிப்பட்ட இதுக்காக இல்லை. எப்பயுமே 10 ஆண்டு காலம் இந்த வாய்ப்பு இல்லை எனக்கு. 10 ஆண்டு காலம் 2016 இந்த 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் எந்த பதவியும் இல்லை. நாங்க இந்த இயக்கத்தில் தானே பணியாற்றினோம். 96 கடுமையான சோதனை. புரட்சி தலைவி அம்மா அவர்களே தோற்று போனார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் எழுந்தே நிற்க வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். அதற்கு இருக்க இரட்டை இலைக்கு இலையுதிர் காலம்தான், இனி ஒரு வசந்த காலம் வரப்போவதில்லை என்று சொன்னார். புரட்சி தலைவி அவர்களின் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் இருந்து அவர் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குவதற்காக அவர் ஆயுள் காலம் நிறைவடையும். அப்படி ஒரு வழக்குகள் பின்னப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அந்த நிலையிலும் அந்த இயக்கத்தோடு, இயக்க தலைமையோடு இருந்தோம். ஆக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகப்பெரிய 98 2 ஆண்டுகள் தோற்று போன 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தார். அந்த இடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெற வைத்தார். ஆகவேதான் வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வி அடைந்த நிலையிலும் கூட அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அப்படி ஒரு வெற்றியை இன்று எடப்பாடியார் தர இயலவில்லை. ஒரு தேர்தல் இல்லைங்க, 11 முறை தோல்வி. 11 தோல்வி தொடர்ந்து 12வது முறை நீங்கள் எப்படி வெற்றி? அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த முறை தாவேக்கா ஒரு கவர்ச்சியில மக்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்தாங்க, அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே போறாங்க. கிடையாது, திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தேவைப்பட்டது. திராவிட இயக்க தலைவர்கள் தான் தோற்று போனார்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்று போகவில்லை. நல்லா பார்த்துங்க, திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் என்ன? சாதாரண ஏழை எளியவன், ஒரு அரசியல் பின்புலமற்றவர், ஒரு பொருளாதார பின்புலமற்றவர், வேறு எந்த விதமான ஆதரவுகளும் இல்லாதவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவர் அலங்கரிக்கிற போதுதான் ஆட்சி அதிகாரம் சிறப்படையும். யமுனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் ஒலிக்கு கேள்வி கேட்கிறவன் ஒரு சாதாரண குக்கிராமத்திலே எந்த அரசியல் பின்புலமற்ற, பொருளாதார பின்புலமற்ற ஒருவர் வருகிற போதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையில் வெற்றி பெறும் என்று சொல்லிதான் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கொள்கையை கடைபிடித்தார், வென்றும் காட்டினார். சாதாரணவர்கள் குப்பனும் சுப்பனும் முனியசாமியும் கந்தசாமியும் வெற்றி பெற்றார்கள். அதே கொள்கையை நீர்த்து போகாமல் காப்பாற்றினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவர் வெற்றி பெற்றார்.
திண்டுக்கல்ல ஒருத்தர் சூட்கேஸோட இறங்குறாரு. இறங்குறவர், ஐயா ஆத்தூருக்கு எப்படி போகணும் பஸ்ஸில்? இருங்க, அரை மணி நேரத்தில் பஸ் வரும். என்ன விஷயமா போகிறீங்க ஆத்தூருக்கு அப்படின்னு அந்த பெட்டி கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை, நான் தான் அதிமுக வேட்பாளர், ஆத்தூர் வேட்பாளர், எப்படி போகணும்னு வழி கேட்குறேன். ஆத்தூர் எங்க இருக்குதுன்னு தெரியாத ஒருவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 77, 80, 84, ஆத்தூர் வெள்ளசாமி பெயர், இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாம். அப்படி இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இன்னைக்கு நடந்திருக்கிறது. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 8க்கும் மேற்பட்டவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை, இப்படி மிகப்பெரிய வாய்ப்புகளை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகள் எப்படி உருவானது? அதனால் இதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. இந்த கொள்கையை நீர்த்து போக செய்து விட்டார்கள் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள். ஒரு தொகுதிக்கு 120 கோடி ரூபாய் திமுக, கரூரில், கோவை தெற்கில் 150 கோடி ரூபாய் என்கிறார். இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கையா? ஆகவே திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கை இன்றும் தேவைப்படுகிற காரணத்தினால் அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையின் நீட்சி மிகுந்த தலைவராக முதலமைச்சர் சந்திரசேகர், ஜோசப், விஜயை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்கிற அடிப்படையில் தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைத்திருக்கிறது. சார், விஜய் தலைகால் புரியாமல ஆட்டம் போடுறாரு. எவ்வளவு நாள் இந்த ஆட்டம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சொல்றாரு. இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் அவர் ஒரு அறியாமையில் பேசுகிறார். அதாவது தலைகளை என்ன போட்டு என்ன ஆட்டம் போட்டாரு? அவர் அமைதியா வர்றாரு, அமைதியா போறாரு. அவர் பார்த்தாலே சாந்த சொரூபமான ஒரு குணம், அமைதியே வடிவமாக இருக்கிறார். வம்புக்கு இழுத்ததுனால உதயநிதி அதுக்கு பதில் சொன்னார் சட்டமன்றத்துல. அவர் பதிலுக்கு பதில் சொல்றதா இருந்தா இன்னும் எவ்வளோ பிரச்சனை எழுப்பியிருக்கலாம். இதை விட தரக்குறைவாக நடந்து கொண்டவர்கள் தானே திமுகவினர். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக போகிற போது சேலையை பிடித்து இழுத்தவர்கள் தானே. அனந்தநாயகி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கேட்ட கேள்விக்கு மிக வக்கரமான பதிலைத்தானே அவர்களுடைய தாத்தா தந்தார். இப்படி எல்லாம் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இவர் தொடர்ந்து வன்மம் வைக்கிற விதத்திலே முதலமைச்சரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வம்புக்கு இழுத்தார். சின்ன சின்ன கதைகளை பேசினார். இப்படி நீங்களாம் ஒண்ணுமே இல்லை, திடீர்னு வந்துட்டீங்க, இது சுனாமி என்று சொன்னால் பேரிடர் என்று சொல்கிறார். இந்த வெற்றி யாருடைய வெற்றி? திராவிட இயக்க கொள்கையின் வெற்றி. நீங்கள் கடைபிடிக்காத ஒன்றை மரியாதைக்குரிய ஜோசப் கடைபிடித்த காரணத்தினால் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். சார், ஆனா பொதுவாக ஐடியாலஜிக்கலா இங்க இருக்கிற எல்லாருமே திமுக கொள்கை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்கிறாங்க. அப்படி நீங்க கொள்கை சார்ந்துதான் ஒரு முடிவுனா நீங்க திமுக கூட சேர்ந்திருக்கலாம் சார். தாவேக்காவை ஏன் சார் சூஸ் பண்ணுங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து நான் அவர்களை விமர்சித்து பேசி வந்திருக்கிறேன். தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசமாறி புடிந்திருக்கிறேன். ஆக அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் 40 ஆண்டு காலமாக பணியாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது திமுகவை கடுமையாக தாக்குகிறார், தொடர்ந்து தீய சக்தி என்று சொல்கிறார் ஒரு கட்சி தாவேகாவாக இருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர எதிர்ப்பாளராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாதையிலிருந்து விலகி சென்று விட்டது. கையாடவில்லை. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? பல்வேறு அடிப்படைகள். பிரச்சாரத்துக்கு போறாரு, எல்லா இடத்துலயுமே திமுகவை எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எதன் அடிப்படையில? எடுக்கணும்ல. நீங்க விதை போடுறீங்க, முளைக்கணும்ல. முளைக்கலன்னா அதுக்கு பேர் விதை இல்லையே. நீங்க டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டிங்கிறாரு. அப்ப நீங்க பதில் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா? கொடுக்கலையே, கணிக்க தவறி விட்டோம் அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு தலைவர் நீங்க தானே அதுக்கான தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, முதலமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதற்குரிய ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனை நீங்க ஏற்படுத்தி தரணும்ல. இல்லை, எங்களை போன்றவர்களை தொடர்ந்து கலந்து ஆலோசிக்கணும்ல. ஏன் தொடர்ந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க? ரிவ்யூ மீட்டிங். என்ன நடக்குது? ஒவ்வொரு கருத்து, நீங்க ஒரு கருத்து சொல்வீங்க, நீங்க ஒரு கருத்து சொல்வீங்க, 2 கருத்துக்குள்ள ஒரு புது கருத்து உருவாகும். அதை இப்ப நிர்வாகிகளோடு தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஆலோசனை செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் புது கருத்துக்கள் உருவாகும். நிர்வாகிகள் மாத்திரமல்ல, பல்வேறு அறிஞர்கள் குழு வைத்திருக்க வேண்டும், பத்திரிகையாளர் குழு வைத்திருக்க வேண்டும்,
ஆமா, எங்களை போன்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் குழுவை வைத்திருக்க வேண்டும். இது ஒரு தலைமை பெண்பத்தினுடைய அடையாளம், தனித்தன்மை. அதை செய்யலையே. நீங்க தானே கணிக்கணும் சார். நீங்க மட்டும் இல்ல, இப்ப அதிமுகவால் இப்ப அமைச்சரானவங்க, எம்பி ஆனவங்க, எம்எல்ஏ ஆனவங்க எல்லோருமே தற்போது கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு பலகீனம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாருமே இருந்துதானே சார் கட்சி நிச்சயமா நாங்க 96 அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கண்டிப்பா நாங்க தான் இருக்கிறோமே. 96ல இருந்தோமே, 2001 ஆட்சிக்கு வந்து 2006ல இருந்தோமே, 2011ல இருந்தோம், 2016ல அம்மா இறந்ததற்கு பிறகு உங்களோட தானே பயணிச்சோம். இரட்டை தலைமை என்கிற போது ஒரு 2 பேரும் இருந்தா வேலை நடக்கல, ஒருத்தர் வேணும்னு சொல்லி உங்களை ஆதரிச்சோமே. எங்க பகுதியை சேர்ந்தவர், எங்கள் ஊரை சேர்ந்தவர், அவருடைய தொகுதியில் தான் நான் பிறந்த ஊர் போடி நாயக்கனூர். நாங்க அண்ணன் அவர் ஓபிஎஸ் ஆதரிக்க உங்களை தான் நாங்க ஆதரிச்சோம். அப்ப ஆதரிக்கிற போது 2017 21 வரைக்கும் நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க. 21க்கு பிறகு எதிர்கட்சி, கடுமையான போராட்ட நிலை, உங்களோட தானே இருந்தோம். தொடர் தோல்வி வருகிற போது இப்ப நான் வந்து விஜய்னு ஒரு மாற்று வந்ததால இந்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கலாமா? விஜய் எப்பயுமே ஒரு மாற்றம் வருகிற போதுதானே வந்து ஒரு தோல்வி ஏற்படுகிறது. பிரசாத் கிஷோர் என்ன சொன்னார்? ஒரு விஜயனுடைய வருகை ஒரு திராவிட இயக்கம் தொலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும் என்று சொன்னார். அதை நாம இருக்கக்கூடாது, கடுமையா போராடணும் தான் நாங்க சொன்னோம். ஆமா சார். இதுதான் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள், முன்னாள் முதல்வர் அவருமே கூட என்ன சொல்றாருன்னா, பதவி சுகத்துக்காக, உங்களோட தனிப்பட்ட சுயநலத்துக்காக தான் போறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. 10 வருட காலம் நாங்க உங்களோட தானே இருந்தோம். என்ன பதவி ஏதாவது கொடுத்தீங்களா? நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது உங்களோட இருந்தோம். ஓகே. வெற்றி வாய்ப்பு இழந்துட்டேன். நீங்க ஒரு வாரிய தலைவர் ஆக்குனீங்களா? என்ன ஆக்கலையே. என்னையும் இல்லை, எல்லாரும் நிறைய பேர். வேற ஏதாவது வாய்ப்பு கொடுத்தீங்களா? எதுவுமே கொடுக்கலையே. உங்களோட தானே இருந்தோம். இந்த 5 வருட காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற போது உங்களோட தானே இருந்தோம். எந்த பதவி சுகத்துக்காக பணம் உங்கள்கிட்ட கேட்டு பெற்றோமா? இல்லை ஏதாவது உங்களிடத்துல வேற ஏதாவது துன்புறுத்தணுமா? ஏதாவது வலியுறுத்தணுமா? பொது சேவை, மக்கள் சேவை, இயக்கத்தின் பற்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா என்கிற வீரிய மிக்க தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள், அவருடைய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஒரு பழுது ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவே அந்த இயக்கத்தோடு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அந்த இயக்கத்தோடு தான் இருப்போம் என்று தானே இருந்தோம். நான்லாம் என்ன நினைச்சேன், அதிமுக இருந்து செத்து போயிடுவேன் தான் நினைச்சேன். அப்படி ஒரு நிலைமை இல்லையே, ஏற்படல. காரணம் யார்? நீங்க தானே. இப்போதும் கூட சிலர் சொல்றாங்க, அதாவது அதிமுக விட்டு விலகி இந்த மாதிரி போறது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்யற துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போது செஞ்சிருந்தா துரோகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போது செய்திருந்தால் துரோகம். ஆமா. இப்ப அந்த எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர்ற மாதிரி தெரியலையே. அதாவது எங்க வீட்டுல ஒரு சமையல்கார அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவர் முதலமைச்சர் விஜயோட நான் அவர் சந்திச்ச போட்டோவை காட்டினேன். எங்க மனைவி காட்டியிருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரி. நான் வந்து விசிலுக்கு தான் போட்டேன். உடனே நான் வந்து கேட்டேன், அந்த கூப்பிட்டு, இப்போ விசிலுக்கு போட்டீங்கம்மா, ஏற்கனவே எதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். நாங்கள் ரெட்டலைக்கு தான் போட்டுட்டு இருந்தோம்னு சொல்லி. அப்புறம் விசிலுக்கு இப்போ போட்டிருக்கீங்க, அடுத்த தேர்தலில் நீங்கள் விசில்ல இருந்து ரெட்டலைக்கு போடுவீங்களான்னு கேட்டேன். போட மாட்டேங்க, விசிலுக்கு தான் போடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அம்மா இருக்கிற போது ரெட்டலைக்கு போட்டோம், இப்போ இனிமேல் அம்மா இல்லாதனால நாங்கள் போட மாட்டோம். இதுதான் விஷயம். ஆனால் கேட்டீங்களா, எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் செய்கிற துரோகம். நாங்கள் என்ன துரோகம் செஞ்சோம்? ஆமா, நீங்கள் இருப்பவர்களை விரட்டி விட்டு கொண்டே இருக்கிறீர்களே. ஆட்சி அதிகாரத்தை சிறைச்சாலைக்கு செல்கிற போது கராக்கரகத்தில் அடைக்கப்படுகிற கொடுமையான நிகழ்வுகள் நடந்த நிலையிலும் கூட எல்லோரையும் ஒரு அணியிலே உட்கார வைத்து ஒற்றுமைப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும், அம்மா எவ்வளவோ உடல் நடம் குன்றி இருந்த நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து வெற்றியை தேடி தந்தார், மக்களை சந்தித்து வெற்றியை பெற்று தந்தார். அந்த வெற்றியை நாம் வந்து இழந்து விடக்கூடாது, ஆட்சி இழந்து விடக்கூடாது என்று அந்த ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தந்தார்களே. தந்துவிட்டு போனவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சொல்கிற துரோகம் செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அந்த வார்த்தையை உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அல்லவா? சரி, அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை நீங்கள் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு, ரெட்டலை முடக்கப்பட்டது. அப்புறம் வந்து ஒரு ஓபிஎஸ் தனி யுத்தத்தை தொடங்கினா, தர்ம யுத்தம். அதுக்கப்புறம் 2ஆக ஒன்றிணைந்தார்கள். இணைந்ததற்கு பிறகு அவரை நம்பி வந்த ஆதரவாளர்களுக்கு எங்கே நீங்கள் வாய்ப்பு வழங்கினீர்கள்? சரி, எல்லாரும் ஒரு அணியில் இருப்போம், அவங்களுக்கு 2 பதவி கொடுப்போம், 5 பதவி கொடுப்போம், நம்ம ஒரு 10 நம்ம இது கொடுப்போம்னு சொல்லி எல்லாம் ஒன்றாக கலந்து விட்ட பிறகு
எல்லாம் இருவேறு பிரச்சனையா பார்க்க வேணாம்னு சொல்லி ஒரே அணியில செயல்படலையே. அப்பயும் நீங்க வந்து கோஷ்டி அரசியல் பிடிவாதத்தின் அடிப்படையில கோஷ்டி அரசியலை தானே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய தோல்விக்கு பிறகு ஒத்த தலைமை வேணும்னு சொன்னீங்க. ஒத்த தலைமை வந்துச்சு, அவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினீர்கள். பொதுக்குழுக்கு வந்து அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றினீர்கள். அவரோடு பெரிய பெரிய தளபதிகள்லாம் வெளியேறினார்கள். கடைசி வரைக்கும் என்ன சொன்னார், நான் உறுப்பினரா சேர்ந்துக்கிறேன், என்னை சேர்த்துங்கன்னா எந்த பொறுப்புமே வேண்டாம் தான் சொன்னாரு. ஓப்பனா அறிகோல் விடுத்தார். சேர்க்க உங்களுக்கு மனசு இல்லையே, விட்டு வைத்தியலிங்கம் அண்ணன் வைத்தியலிங்கம் காத்திருந்தார். வந்து எவ்வளோ நிர்வாகிகள் காத்திருந்தாலும் சேர்த்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தானே அவங்க திமுகவுக்கு போனாங்க. இப்படி எல்லாரையும் விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கட்சி வளரும்? ஜனநாயகம் என்பது என்ன? ஜனநாயகம் என்பது எல்லோரையும் ஒரே அணியில் இணைவது தானே. உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் கருத்துக்களுக்காக நான் எப்போதும் உயிரை தருவேன். உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்கள் கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும். ஆகவே உங்கள் கருத்துக்களுக்காக என் உயிரையும் தருவேன் என்பதுதானே ஜனநாயகம். அதுல இருந்து நீங்க நழுவி விட்டீர்களே. அப்ப எப்படி கட்சி வந்து ஒற்றுமைப்படும், வலுமைப்படும்? பலவீனமாய் கொண்டே இருந்தால் எப்படி நீங்கள் வெற்றியை தேடித்தர முடியும்? வாக்கு சதவீதம் சரிந்து கொண்டே இருக்கிற போது இப்போது கூட 1 கோடியே 6 லட்சம் வாக்கு அதாங்க 1 கோடி 6 லட்சம் வாக்கு விழுந்திருக்கு. 101 தொகுதிகளில் 3வது இடம், 18 தொகுதியில் டெபாசிட் இழந்து விட்டது. இதை சொல்லுங்க. 1 கோடி 6 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. 35 மார்க் எடுத்தாதான் பாஸ். நான் 28 எடுத்துட்டேனே, இன்னும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 7 மார்க் தானே வித்தியாசம்னா ஃபெயில் தானே. எப்படி பாஸ் போட முடியும்? ஒரு அளவுகோல் தானே. ஆக அந்த அளவுகோலை நீங்கள் தொட முடியலையே. இவ்வளவு பெரிய தேசிய கட்சி உங்களோடு இணைந்திருந்ததை அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தவில்லையே. திமுகவின் மீது அதிர்ப்பு அலை வீசி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் காலையில வந்து ஒரு செல்போனை திறந்தீங்கன்னா 5000 ரூபாய் டான் விழுந்துருச்சு. மாசம் உதவித்தொகை பெண்களுக்கு எவ்வளவு சலுகைகள், பணம் அள்ளி வீசுறாங்க தேர்தல். அப்படி இருந்தும் எதிர்ப்பு அலை திமுகவுக்கு. அந்த எதிர்ப்பு அலையை பயன்படுத்த வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லவா? அதை சரியான முறையில் நீங்கள் லகானை பிடித்து பயன்படுத்த தவறிவிட்டீர்கள் என்பதுதானே உங்கள் மீது குற்றச்சாட்டு. அதைத்தானே மிக சரியாக அறுவடை செய்தார் முதலமைச்சர் விஜய். ஓகே சார். இப்ப முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் வந்து மீண்டுமே டிடிவி தினகரன், சசிகலா மீண்டுமே அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு. அதுக்கெல்லாம் அவர் கட்டுப்படுவாரா? இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல தாவேக ஆட்சிக்கு ஆதரவா வாக்களித்துட்டாங்க. சரி, திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு திருப்பியே நீங்க பதவி தரலையே. பதவி கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. அப்ப எப்படி நீங்க வந்து அம்மையார் சசிகலாவையும் திரு டிடிவியும் எப்படி சேர்ப்பீங்க? சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சேர்க்க மாட்டாரு. கருப்பணனே சொல்றாரு, இவங்க செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் தாவேகாக்கு போறாங்க, மற்றும் பல காரணங்களுமே இருக்கு அப்படிங்கறத. சும்மா கட்சி விட்டு போறவங்கள கொச்சைப்படுத்துறாங்க. ஆமா, அது வந்து ஒரு எந்தெந்த சூழ்நிலையில போறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மனவழி துயரத்தோட போறாங்க. சரி, ஒரு ஆறுதலை தேடி போகிறார்கள். சரி, வெற்றி வாய்ப்பு இங்குதான் இருக்கிறது என்று போகிறார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கையினுடைய தலைவராக அவரை பார்க்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் அம்மா போல சாதி சமயங்களற்ற மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் விஜய் அவர்கள். காங்கிரஸ் ஆதரிக்கிறது, விடுதலை சிறுத்தை ஆதரிக்கிறது, இடதுசாரி ஆதரிக்கிறார்கள், மதிமுக ஆதரிக்கிறது, இப்படி எல்லா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் என்ன சொன்னார்? பேராசிரியர் காதர் இஸ்லாமியர்களோட பல்வேறு அழுத்தம் வந்தது. ஆமா, அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? காலையில இன்னைக்கு முதல் நாள் கூப்பிடுறாரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். நான் வந்து எடப்பாடி முதலமைச்சருங்கிறாரு. சரி, அது எப்படி முடியும்? சாத்தியக்கூறு உண்டா? நடக்குமான்னு கேட்குறேன். 2ஆம் நாள் வந்து திரு திருமா முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள். சரி, அவர் எம்எல்ஏவே இல்லையேன்ற, இல்லை 6 மாதத்துக்குள்ள தேர்ந்தெடுத்துக்கலான்றாங்க. இது வரைக்கும் எடப்பாடி பதில் சொல்லலையே. எதிர்ப்பு நிலையில் இருந்த திமுகவோடு கூட்டணி சேர்ந்து 47 எம்எல்ஏக்களோடு சேர்ந்து நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். சரி, திருமா முதலமைச்சராகலாம். பொது வேட்பாளர் பொதுவாக ஒருவர் முதலமைச்சராக்கிவிட்டு மீதும் இருக்கிற 32 அமைச்சர்களையும் அதிமுகவை நியமித்துக் கொள்ளலாம் என்கிற அடுத்த அஜெண்டாவுக்கு நீங்க ஒத்துக்கலையே.
அப்ப நீங்க வந்து நான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு தயாராகிற போது உங்கள் கொள்கையை அடிபட்டு போயிருது, உங்கள் கொள்கை நீர்த்து போகிறது, அடையாளம் இழந்து போகிறீர்களே, பதவிக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்ற மாதிரி ஆயிருது. அதிமுகவோட எதிர்காலம் இனி என்னவா இருக்கும் நீங்க? அது அதிமுக தலைவர் கையில தான் இருக்கு. ஆமா, ரைட் பார்ட்டி ராங் லீடர். ஓகே, ஆமா. ஒரு அதிமுகவுடைய அடுத்த ஒரு புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவர் தான் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கணும், புதிய யுக்தியை தீட்டணும். ஓகே, அது அவர் கையில தான் இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சார், திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைஞ்சிருந்தாலோ இல்ல திருமாவர்கள் முதல்வராக மற்றவர்கள் அமைச்சர் அப்படி ஒரு சூழல் அமைந்திருந்தா நீங்க உட்பட எல்லாருமே இப்ப எடுத்த முடிவை எடுத்திருப்பீங்களா? இல்ல, அது வந்து அது நடக்காது. முயற்சி எடுத்திருக்கலாம். ஓகே, விதியின் போக்கை யார் தடுக்க முடியும்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் அன்று, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மான்னு கேட்பாங்க. கம்பனம் அதைத்தானே சொன்னான். ஆக வந்து மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கு, அதை யாரும் மாற்ற முடியும்? நடந்தே தீரும். சில காலத்தின் கட்டாயம், காலம்தான் தீர்மானிக்கிறது தலைவர்களை, நானும் நீங்களும் அல்ல. நம்ம துணைக்கு போறோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள், காலம் தீர்மானிக்கிற தலைவராக அவர் வளர்ந்து விட்டார். இன்னொரு விஷயமே சொல்றாங்க என்னன்னா, அதிமுகல பதவி அனுபவித்த பொறுப்புல இருந்தவங்க தான் போறாங்க, தொண்டர்கள் இன்னமுமே இங்க நிறைய போயிட்டாங்க. அந்தந்த ஊர்ல போய் சேர்ந்துடுறாங்க, வெளியில தெரியலன்றது. அந்தந்த ஊர்ல போய் மொத்தமா சேர்ந்துடுறாங்க. கட்சி பொறுப்புல ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அவங்களும் போறாங்க. அதுல இருக்கிறவங்க இருக்காங்க. தேர்தலில் பணம் வந்து கிடைக்கும், நிறைய பணிகள் கிடைக்கும்ன்றதுக்காக இருக்காங்க. மற்றபடி வந்து பொறுப்பாளர்கள் போறாங்க. இருக்கட்டும், யாரும் எல்லாரும் வரணும்னு யாரும் சொல்லலை. அங்கேயே இருந்து பணியாற்றட்டும், வேண்டாம். நாங்களே எங்களை போன்றவர்கள் சில தனிப்பட்ட விஷயம், பொது விஷயங்கள், செய்கிற தவறுகள், சமூகம் சார்ந்த இருக்கக்கூடிய பின்னடைவுகள், இன்று 3-6 இடத்துக்கு போய்விட்ட துயரமான சம்பவம், பெரிய வெற்றியை பெற முடியாத தொடர் தோல்வி, இப்படி பல காரணங்களுக்காக போறோம். ஓகே, ஓகே. உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு சார் எடப்பாடி. பார்ப்போம், பொறுத்திருந்து பாருங்க. ஆமா, நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலையும் சொன்னீங்களே வெற்றி பெறுவோம்னு சொன்னீங்கல்ல, 210 இல்ல 247 இடங்கள்ல ஜெயிச்சதே பெரிய வெற்றின்னு சொல்றாரு சார். 210 தொகுதி ஜெயிப்போம்னு சொன்னார. ஆமா, இப்ப 47 பெரிய வெற்றிங்கிறார. நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், 17 20 தொகுதி வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னார். ஆமா, என்ன நடந்துச்சு? ஓகே, ஆமா, ரகசியமா போய் டெல்லியில போய் கட்சிப்பை மூடிட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு. இதெல்லாம் ஒரு தலைவருக்கான அழகல்ல. எங்க நீங்க தவற விடுறான்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இடங்கள் 1-2 தவறுன்னா சொல்லலாம். முழுக்க தவறுங்கிற போது எதை சுட்டி காட்டுவது, எதை எடுப்பது, எதை விடுப்பது? சார், தாவேகோட இந்த 50 நாள் ஆட்சி மீதுமே பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. சட்டம் ஒழுங்கு சார்ந்து இன்னும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, அமைச்சர்களோட செயல்பாடுகள் அப்படின்னு. அதுக்கு உங்களோட பதில்? புதியவர்கள், புதிய வரவுகள், 2 ஆண்டு தான் தொடங்கப்பட்ட கட்சியிலிருந்து வந்தவர்கள் போக போக கற்றுக்கொள்வார்கள். 1-2 சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். லஞ்ச லாவண்யமற்ற அரசு, ஊழலற்ற நிர்வாகம், இப்படி ஆக்கப்பூர்வமான பணிகள். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஆன்லைன் டெண்டர், சிபிஎஸ்சி ஐசிஐசி பள்ளிகளுக்கெல்லாம் வந்து ஆன்லைனின் மூலம் என்ஓசி, இப்போ மாறுதல்கள் எல்லாம் வந்து ஆன்லைன் மூலம் பொது மாறுதல் வழங்கப்படுகிறது. இப்படி ஆக்கப்பூர்வ பத்திரப்பதிவுகளை லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நிர்வாகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது போக போக படிப்படியாக இன்னும் மக்களிடத்துல பெரிய வரவேற்பை பெறும். ஆக சின்ன சின்ன விஷயங்களில் அமைச்சர்கள் வந்து களப்பணி ஆற்றுகிற போது அதை ரீல்ஸ் எடுத்து அதை பூதகரமாக ஆக்க பார்க்கிறார்கள். ஆக எல்லா வந்து ஒரு அமைச்சரவை அமைகிற போது 1-2 சின்ன சின்ன அனுபவம் குறைவாக நடந்து கொள்வதும் உண்டு. போக போக இவர்கள் கற்றுத் தேர்வார்கள். 100வது நாளில் பாருங்கள், நிச்சயமாக எல்லாம் சரியாகும். அடுத்தடுத்து மிக வேகம் எடுக்கும். நம்பிக்கையோடு மக்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சந்திரசேகர், ஜோசப் விஜயை பார்க்கிறார்கள். சார், விசிலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே கூட ஒரு தொடர்பு வந்து உண்டு, திரைத்துறை சார்ந்துமே. அது சார்ந்து அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா சார்? அவர் விசில் ஒரு படத்துல பாட்டு எழுதியிருக்கேன். ஆமா, அது நீங்க எழுதியிருக்கீங்க. அது சார்ந்து ஏதாவது பேசுனீங்களா? அவர் சொன்னேன், நான் 20-30 படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கேன், உங்க படத்துலயும் எழுதியிருக்கேன். என்னன்னு கேட்டாரு. சுக்கிரன் ஒரு படம், அது வந்து
உங்கள் தந்தையார் தான் எஸ்எஸ்சி தான் இயக்குனர். அந்த பாட்டை வந்து அம்மா தான் பாடியிருக்காங்க, சோபா மேடம் தான். ஓகே. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, மகிழ்ச்சியை தெரிவிச்சேன். ஒரு தொடர்பு தானே அது. 2005. ஆமா. அதாவது நான் ஒரு விஷயத்த சொன்னா. இன்னொரு விஷயம் உங்களுக்கு, நான் இதற்கு முன்பு நேர்காணல் வேற விஷயத்துக்கு எடுத்தப்ப கூட, விஐபி டின்னருக்கு எடுத்தப்ப கூட நீங்க வந்து 5 பேர்ல யாருக்கு விருந்து வைப்பேன்னு கேட்டப்ப அதுல விஜயும் நீங்க சொல்லியிருந்தீங்க, பிரபாகரன் அவரை சொல்லியிருந்தீங்க, விஜய் சொல்லியிருந்தீங்க. அப்பவே சொல்லுங்க, உங்களுக்கு சினிமா சார்ந்துமே அவரை பிடிக்குமா சார்? ஆமா கண்டிப்பா. அதாவது ஒரு விஷயத்த சொல்றேன், நான் இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது வந்து சுக்ரன் படத்துல பாட்டு எழுதினதுக்கு பிறகு அவர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி சொன்னாரு, இன்னும் நிறைய கம்பெனிக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சேனா படத்துல எழுதினேன், இமான் மியூசிக்ல விசில் எழுதினேன், வயசு பசங்க அதுல எழுதினேன். அந்த படத்துல தான் வந்து பாடகி சைந்தவி அறிமுகம் பாட்டுல. அப்படி எல்லாம் நடந்தது. அப்ப வந்து நடிகர் விஜய் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிட்டா பிரபலம் ஆயிடலாம், பாடலாசிரியர் போயிடலான்னு ஒரு கனவு. ஆமா. அவன் எங்கள் கல்லூரி நண்பர்கள் தான் கபிலன், என்னுடைய ஜூனியர் தான் முத்துக்குமார், அவங்கெல்லாம் பாடலாசிரியர் ஆயிட்டாங்க. நம்ம அப்படின்னு எங்கள் கல்லூரிக்கு எல்லாம் நாங்களாம் பச்சை பாஸ் தான். அப்படி இருக்கிற போது சச்சின் படத்துல எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி பண்ணும்போது நடக்கலை. ஓகே. அப்ப வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் ஆண்டனி மியூசிக். அதுல எழுதலாம் போது நான் அரசியல பிரபலமாயிட்டேன். ஓகே. யார் படத்துல எழுதினால், நடிகர் விஜய் படத்தில் எழுதினால் பிரபலமாகி பாடலாசிரியர் ஆகி விடலாம் என்று எப்போது கனவு கண்டேனோ அதே விஜய் அவர்களிடத்துல கொண்டு போய் காலம் சேர்த்து விட்டது. அவர்கிட்ட போய் நினைக்கிறேன். அது காலம் போடுகிற கணக்கு தானே, ஒரு சூத்திரம் தானே. நம்ம கையில என்ன இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் எல்லாம் அவன் செயல். ஆக பார்க்க எனக்கே வியப்பா இருக்கு, எப்படி வந்து நான் வந்து சேர்ந்தான் இங்க வந்து சினிமால சேர்ந்து பண்ணணும்னு அரசியல வந்து போய் விட்டுருச்சு. காலம் போடுகிறது, ஒவ்வொருடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், இதையெல்லாம் ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆமாம், அவருடைய உழைப்புக்கு, அவருடைய அர்ப்பணிப்புக்கு, அவருடைய தியாகத்துக்கு, அவருடைய தொண்டுக்கு, அவருடைய அரசுக்கு எங்களால் முடிந்த பணியை செய்யும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.